தலை சிறந்த இனக்குழுவாக இந்திய துணை கண்டத்தின் முன்மாதிரி மாநிலமாக உயர்ந்து வளர்ந்து சிறந்து நிற்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க வருகிறார். அவர்களை வருக வருக என அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 இந்த மேடையில் நீங்க எல்லாம் அந்த எல்இடியில பார்க்கிற காணொளி எதற்கானதுன்னா, தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற போது விளையாட்டுத் துறையில 3% இடஒதுக்கீட்டின் கீழே 100 பேருக்காவது குறைந்தது வேலை வாய்ப்பு தருவோங்கிற வாக்குறுதி இருந்தது. பிறகு அது 120 உயர்ந்தது. இன்று ஒரே நேரத்தில் 178 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. அதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பாரா விளையாட்டு வீரர்கள் என்பது இந்த நிகழ்வின் கௌரவம், இந்த மாநிலத்தின் உச்சம். எல்லாரும் ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுக்கலாம். இங்கே எல்லாருடைய திறனும் போற்றப்படுகிறது, எல்லோருடைய தனி ஆற்றலும் உற்சாகப்படுத்தப்படுகிறது. வருடந்தோறும் ஜல்லிக்கட்டுங்கிற ஒண்ணு இந்த ஊர்ல நடக்கிறதே சிம்ம சொப்பனமா இருந்தது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் இளைஞர்கள், ஒவ்வொரு மாநகரத்தில் இருந்தும் இளைஞர் படையினர்